யாத்திராகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம். ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற் காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் என்றாலே பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். வேதத்தில் நாம் காண்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த குற்றமற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு வந்து அதை பலியிட்டதுக்கு அப்புறம் அதோட ரத்தத்தை என்ன பண்ணணும்? ஒரு கிண்ணத்துல வையுங்க. இந்த கிண்ணத்துல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஈசோப்பு கொழுந்தை எடுத்துக்கிட்டு அந்த கிண்ணத்துல இருக்கிற அந்த ரத்தத்துல அதை தோய்த்து உங்க வீட்டின் கதவு நிலைக்கால்களில் அதை என்ன பண்ணணும்? தெளிக்கணும். ஈசோப்பு என்றால் என்ன? அது ஒரு செடி, சுவரில் வளரும் மெல்லிய ஒரு செடி. பழைய காலங்கள்ல அந்த செடி ஒரு பிரஷ் மாதிரி பயன்படுத்துவாங்க. பெயிண்ட் அடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? பிரஷ் பயன்படுத்தணும் இல்லையா? இங்கே நிறைய பெயிண்டர்ஸ் இருக்கீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஈசோப்பு கொழுந்தை எடுத்துட்டு வந்து அந்த கிண்ணத்துல இருக்கிற ரத்தத்துல தோய்த்து உங்க கதவு நிலைக்கால்களுக்கு என்ன பண்ணுங்க? தெளியுங்க. இந்த கிண்ணம் எப்பேற்பட்ட கிண்ணம் தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கும் கிண்ணம். ஹalleluya. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எந்த கதவு நிலைக்கால்களில் தெளித்தார்களோ, எந்த வாசல்களில் தெளித்தார்களோ, அதற்கு உள்ளிருப்பவர்கள் யாவரும் அன்று மரண தூதனிடத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். ஹalleluya. அன்று எகிப்திலே மகா அழுகை உண்டானது. ஏனென்று தெரியுமா? எகிப்தியருக்கும் பஸ்காவை குறித்து, பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து, ரத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து தெரியும். ஆனால் அவங்கள ஒருத்தர் கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்துக் கொள்ளவில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை நம்பி தேவன் சொன்னதை அவருடைய சித்தம் என்று விசுவாசித்து அவர்கள் யாவரும் தங்களுடைய வீடுகளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளித்த போது அன்றிரவு மரண தூதனிடத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹalleluya. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எப்படி இஸ்ரவேலர்களை விடுதலை செய்ததோ, அதுபோலவே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்திய ரத்தம் இருக்கிற கிண்ணம் தேவன் நமக்கு தந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த வேத வசனங்கள் எல்லாவற்றிலும் தோய்க்கப்பட்டிருக்கிறது. யார் தேவனுடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவின் ரத்தத்தை தங்கள் மேல் பூசிக்கொள்கிறார்களோ, மரண தூதன் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான். ஹalleluya.